தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு அமைச்சர் பதவி. எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்டவர் பொன்முத்துராமலிங்கம் திமுக மாவட்ட செயலாளர் ஆவார். அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருந்தது. அதிமுக சிறு சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது. அதிமுக தோல்வி அடையும் என்றே எதிர்பார்த்தது. ஆனால் எம்ஜிஆர் பொன்முத்துராமலிங்கத்தை பல்லாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மேலும் அதிமுக ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்ட பொன்முத்துராமலிங்கம் திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் 1984இல் அதே தொகுதியில் போட்டியிட்டு திமுக சார்பில் வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திமுக 10 ஆண்டுகள் கழித்து ஆட்சியை பிடித்தது. அப்பொழுது பொன்முத்துராமலிங்கத்துக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பதவியை வழங்கி கௌரவித்தார் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி. ஆனால் 93ஆம் ஆண்டு திமுகவை உடைத்து வைகோ தனிக்கட்சி ஆரம்பித்த பொழுது பொன்முத்துராமலிங்கம் வைகோ பக்கம் சென்றார். ஆனால் 98ஆம் ஆண்டு அவர் மீண்டும் திமுகவிற்கே வந்துவிட்டார். திமுகவில் மதுரை பாராளுமன்ற தேர்தலில் 1999ஆம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேனி தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்ட பொன்முத்துராமலிங்கத்துக்கு கருணாநிதி அமைச்சர் பதவி வழங்கியது திமுகவில் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது.